நண்பர்களே, எக்ஸல் வித் ஏஆர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல்ல எம்எஸ் எக்ஸல்ல இருக்கிற அட்வான்ஸ் ஃபங்க்ஷனை எளிய முறையில் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ட்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன, எதுக்கு இதை பயன்படுத்தலாம், எப்படி இதை செயல்படுகிறது அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸாம்பிளை வச்சு ஃபுல் வீடியோலையும் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்றது எக்ஸலில் ஃபோர்காஸ்டிங் செய்ய உதவுற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன், இல்லைனா ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா இது பேட்டர்ன் அடிப்படையில் எதிர்கால மதிப்புகளை கால்குலேட் பண்ண உதவுது. அதாவது ஃப்யூச்சரில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட்டர்ன் லீனியர் டேட்டாவை வச்சு ஃப்யூச்சரில் எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இது லீனியர் ட்ரெண்ட் லைன் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கால்குலேட் பண்ணி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுக்கும். சாதாரணமாக இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங்க்கு, இல்லைனா ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரெடிக்ஷன், இல்லைனா காலேஜோட ஒரு அட்மிஷன், இல்லைனா கஸ்டமரோட ஆர்டரிங் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் அனலைசிஸ், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைசிஸ். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம ட்ரெண்ட் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸை பார்க்கலாம். ட்ரெண்ட் ஃபங்க்ஷனில் மொத்தம் 4 சின்டெக்ஸ் இருக்குது. அதில் நோன் வைஸ், நோன் எக்ஸ், நியூ எக்ஸ், அப்புறம் கான்ஸ்டன்ட், இப்படி 4 இருக்குது. அதில் நோன் ஒய் அப்படின்றது டிபெண்ட் டேட்டா. அதாவது என்கிட்ட ஒரு 3 மாதமோ 4 மாதமோ இல்லை ஒரு 10 மாதமோ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும்ல. அதாவது இந்த மாதம் இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, இந்த மாதம் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு ஸ்டூடெண்ட், இல்லைனா இந்த மாதம் நமக்கு இவ்வளோ ரெவன்யூ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டா தான் டிபெண்ட் வேரியபிள். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் டேட்டா எடுத்துக்கலாம். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ப்ரிசைஸான ஒரு டேட்டா இருக்கும். அது தான் டிபெண்ட் வேரியபிள். இன்னொன்று நோன் எக்ஸ். நோன் எக்ஸ் அப்படின்றது இண்டிபெண்ட் டேட்டா. அதாவது இதுதான் மந்தோ, இல்லைனா இப்படி இருந்தது அதுக்கு இவ்வளோ வேல்யூ, போன மாதம் இப்படி இருந்தது அதுக்கு இந்த வேல்யூ, அப்போ அடுத்த மாதம் இப்படி இருந்தால் அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்றது அந்த எக்ஸ். ஸோ நம்ம எக்ஸை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ் தான் இண்டிபெண்ட் வேரியபிள். அதாவது அது இயராகவோ இருக்கலாம், இல்லை மந்தாவோ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா. நெக்ஸ்ட் நியூ எக்ஸ் அப்படின்றது எனக்கு இப்போ என்ன வேணும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இயர் வச்சுருக்கேன். அதாவது 2021, 2022, 2023, 2024 அப்படி வச்சுருக்கேன். 2025க்கு நான் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னோட நியூ எக்ஸ். அதாவது நான் கால்குலேட் பண்ண போகிற இயரோ இல்லை மந்தோ என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் நியூ எக்ஸ். ஃபைனலாக கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு லாஜிக்கல் வேல்யூ, அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். ஸோ அது ஆப்ஷனலில் அது எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 2019 2023 வரைக்கும் ஒரு ரெவன்யூ நடந்திருக்கு. ஸோ 2020 2023 வரைக்கும் ஒரு ரெவன்யூ நடந்திருக்கு. என்னன்னா, இந்த வருஷம் 2020 ஒரு கம்பெனி சேல்ஸ் படி 100 மில்லியன் ஐஎன்ஆரில் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2021 50 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2022 இன்னும் ஒரு 50 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2023 அதாவது கிராஜுவலாக 50 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக 2024 இன்னும் என்ன ப்ரிடிக்ஷன் அப்படின்றத இப்போ நான் செக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா போட்டுக்கிறேன். என்ன ட்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரெண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை போட்ட உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், நோன் ஒய். அதாவது நோன் பை எனக்கு இருக்கிற டிபெண்ட் டேட்டா சொல்லியிருந்தேன்னா. ஸோ டிபெண்ட் டேட்டானா இந்த 100, 150, 200, 250, ஏன்னா இதுதான் என்கிட்ட இருக்கிற டேட்டா. ஸோ இதை வச்சு நான் எதை கண்டுபிடிக்க போகிறேன், அதாவது இண்டிபெண்ட்டாக எனக்கு எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூன்னும் போது எனக்கு 2020, 2021, 22, 23 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்னோட இண்டிபெண்ட் வேல்யூ. ஸோ இது டிபெண்ட், இது இண்டிபெண்ட், முடிஞ்சுது. இப்போ எனக்கு என்ன வேணும், இப்படி ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. 100, 150, 200, 250 என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, 4 வருஷத்தோட ரெவன்யூ டேட்டா. ஸோ எனக்கு ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இருக்குது, அப்போ இந்த மாதிரி இருக்கிறத வச்சு எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி ஃப்யூச்சரோட ட்ரெண்டை கொடு அப்படின்னு போட்டிங்கன்னா
அதுதான் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு என்ன வேணும், இந்த 3வது டேட்டா நியூ எக்ஸ் அப்படின்றது தான் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். B10 தெரியுதுங்களா, B10 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ட்ரு அடித்த உடனே அதுவே எனக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருச்சா 300ன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே டேட்டாவை மாற்றுறேன். இப்போ எப்படின்னா லாஸ்ட்டில் போகிற மாதிரி காட்டிக்கிறேன். 90, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 85 ஆச்சு, அதுக்கப்புறமா திரும்ப 100 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாகவே இல்லை, ஏறி இருக்குது இறங்கியிருக்கு, ஏறி இருக்குது இறங்கியிருக்கு. ஸோ இங்கே 92.5 வந்துதா. இப்போ நான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். 150, 200, 250, அதாவது 50 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எனக்கு என்ன வேணும், இப்போ இங்கே 50 ஆட் பண்ணால் 300. ஸோ அந்த 300 தான் இப்போ இங்கே எனக்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு பேசிக் ட்ரெண்ட், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை வச்சு நமக்கு சொல்லலாம். இப்போ இதுவே நான் வந்து 20 இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 180ன்னு வரும். ஸோ தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பேட்டர்னை கண்டுபிடிச்சி அது நமக்கு ஃபியூச்சர் லீனியர் ட்ரெண்டுன்றதை யூஸ் பண்ணி நமக்கு அது கண்டுபிடிச்சி கொடுக்குது. ஸோ இது இந்த டேட்டா இப்படியே இருக்கட்டும், இது பேசிக் ட்ரெண்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது எனக்கு 20. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நம்மளால் இயரை போட்டு பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் 1, 2, 3 சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே ட்ரெண்ட் ஃபங்க்ஷன் போட்டுடுறேன். ஸோ ஒய் எனக்கு 4 வருஷத்தோட நோன் டேட்டா, அதாவது டிபெண்ட் டேட்டாவை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இண்டிபெண்ட் வேல்யூவும் போட்டுட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே 4 இருக்குது. ஸோ எனக்கு 5, 6, 7, 8, 9 5 வருஷத்தோட டேட்டா வேணும். ஸோ அதை போட்டு க்ளோஸ் பண்ணால் எனக்கு அடுத்த 5 வருஷத்தோட டேட்டா வந்துச்சு பாருங்கள். 180, 220 ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அடுத்த 5 வருஷத்தோட டேட்டா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க 20 சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு லீனியர் பேட்டர்னை அது கண்டுபிடிச்சி, ஸோ அது நமக்கு ட்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சேல்ஸ் டேட்டாலையும் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை சேல்ஸோட டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ மேக்ஸிமமாக ஃப்யூச்சர் சேல்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஒரு கிராஃபோட கம்பைன் பண்ணி நீங்கள் இதை பண்ணீங்கன்னா இது ஃபோர்காஸ்டிங் சார்ட்டாகவே இதை கொடுக்கும். ஸோ ஃபைனலாக ட்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸலில் ஃபோர்காஸ்டிங் செய்வது எப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது பயனுள்ளதாக ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சேல்ஸ், பிஸ்னஸ், ஃபினான்ஸ், எஜுகேஷன் மற்றும் ரிசர்ச் போன்ற துறைகளில் இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எக்ஸல் கிராஃபோட இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூலாகவும் இருக்கும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் செய்ய கண்டிப்பாக மறக்காதீங்க. இன்னும் எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலான எக்ஸல் வித் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.